ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசின் என்ஐஓடி நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். இதுக்கு ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து அப் டு 56,000 வரைக்கும் தராங்க, ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு நிறுவனம் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அசோசியேட், டெக்னிக்கல் அசோசியேட், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட், இந்த கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் 19 வேக்கன்சி இருக்குது. ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எனி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னையில் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 20,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ அல்லது பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் 60% மார்க்கும் கேட்டிருக்காங்க. போஸ்டிங்க்கும் வந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 20,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. டெக்னிக்கல் அசோசியேட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் ஜுவாலஜி அல்லது மேரின் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 60% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் அசோசியேட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 31,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசோசியேட் கேட்டகரியில் நீங்கள் பிஏ பிடெக்கில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 35 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். மந்த்லி சேலரி வந்து 31,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசோசியேட் 2 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அல்லது சாஃப்ட்வேர் சிஸ்டம், இன்ஃபர்மேட்டிக் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் அசோசியேட் 2 கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 35,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் அசோசியேட் போஸ்டிங்க்கு எம்எஸ்சியில் மேரின் பயாலஜி அல்லது மேரின் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 42,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எல்லா போஸ்டிங்க்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங், ஓஷன் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கோஸ்டல் இன்ஜினியரிங், போர்ட் அண்டு ஹார்பர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 60% மார்க்கும் கேட்டிருக்காங்க. எம்இ எம்டெக்கில் வந்து எனி டிசிப்ளினில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 56,000 ப்ளஸ் ஹச்ஆர் அலவன்ஸும் தராங்க. இந்த எல்லா போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வேக்கன்சி இருக்குது. 2 விதமான போஸ்டிங்க்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். என்ஐஓடி வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி இன்டர்வியூ டேட் வந்து எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் இந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும் ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதர் போஸ்டிங்கெல்லாம் ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். சப்போஸ் நிறைய அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட்லேயே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, பின்ன வந்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பின்ன டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு,
இதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து எல்லா கேட்டகரிக்கும் வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் ஃபிக்ஸ்டு டேர்னரில் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ டைமிங்க்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ எலிஜிபிளோ இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னையிலேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.